ஹாய் வீவர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக். இன்றைக்கி நாம் 7th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் டேர்ம் 2 யூனிட் 1 சப்ளிமெண்ட்ரி ஆலிஸ் இன் ஒண்டர்லேண்ட் பார்ட் 2 வீடியோ. பார்ட் 2ல் பேஜ் நம்பர் 107ல் தட் பாத் அதிலேருந்து பார்க்க போகிறோம். பார்ட் 1 எதோட ஃபினிஷ் பண்ணோம் அப்படின்னா, மஷ்ரூம் மேலே கேட்டர்பில்லர் உட்காந்துக்கிட்டு மஷ்ரூமோட ஒரு சைடு சாப்பிட்டேன் அப்படின்னா நீ சின்னதாவ, ஒரு சைடு சாப்பிட்ட அப்படின்னா பெருசாவ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிச்சு. உடனே ஆலிஸும் அந்த மஷ்ரூமோட ஒரு பகுதியை சாப்பிட்ட உடனே நல்லா ஹைட் ஆகிடுறா. இப்போ நான் எந்த வழியாக என்னோடய வீட்டுக்கு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அது வரைக்கும் பார்த்தோம். வாங்க ரிமைனிங் பார்ட்ஸ் பார்க்கலாம். தட் பாத் லீட்ஸ் டு த மேட் ஹேட்டர், த அதர் வே லீட்ஸ் டு லே மார்ச் ஹேர், செட் அ வாய்ஸ். Alice turned to find a smiling cherished cat in a tree. I will see you later at the Queen's Crack game, he said before disappearing. இந்த பாதை வழியாக போனோம் அப்படின்னா அந்த முட்டாள்தனமான ஹேட்டர்கிட்ட போகலாம். இன்னொரு வழி இருக்குது. அந்த பாதை வழியாக போனேன் அப்படின்னா ஹேர், அங்கே ஒரு முயல் இருக்குது, அதோட பேர் லே மார்ச் அப்படின்றது அதோட நேமு, அதுக்கிட்ட அழைச்சிட்டு போகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் ஆலிஸ்க்கு கேட்குது. உடனே ஆலிஸ் திரும்பி பார்க்குறா. பார்த்தா அப்படின்னா அவளுக்கு அந்த வாய்ஸ் யாரோட வாய்ஸ் அப்படின்னா, ஒரு மரத்தில் கேட் உட்காந்துருக்கு. அந்த கேட்டோட நேம் செரிஷ். அது அவளை பார்த்து சிரிக்குது. இந்த இன்ஃபர்மேஷனை அந்த செரிஷ் கேட் தான் அவளுக்கு சொல்லியிருக்கு. நான் உன்னை அப்புறமா பார்க்குறேன், எங்கே சந்திக்கிறேன் அப்படின்னா குயின் விளையாடக்கூடிய கிராக்கி அப்படின்ற கேம் விளையாடக்கூடிய அந்த பிளேஸில் நான் உன்னை மீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு செரிஷ் கேட் என்ன பண்ணுது அப்படின்னா டிஸப்பியர் ஆகிடுது, மறைஞ்சிருது. There was a table set out under a tree in front of the house, and the March hare and the hatter were having tea at it. A dormouse was sitting between them, fast asleep, and the other two were using it as a cushion, resting their elbows on it and talking over its head, very uncomfortable for the dormouse, thought Alice. Only as it's asleep, I suppose it doesn't mind. The table was a large one, but the three were all crowded together at one corner of it. No room, no room, they cried out when they saw Alice coming. There is plenty of room, said Alice indignantly, and she sat down in a large armchair at one end of the table. Have some wine, the March hare said in an encouraging tone. Alice looked all around the table, but there was nothing on it but tea. I don't see any wine, she remarked. There isn't any, said the March hare. Then it wasn't very civil of you to offer it, said Alice angrily. It wasn't very clever of you to sit down without being invited, said the March hare. I didn't know it was your table, said Alice. It's late for a great many more than 3. You may stay if you answer my riddle, shouted the Mad Hatter. Why is a raven like a writing desk? Alice felt dreadfully puzzled. The Hatter riddle seemed to have no sort of meaning in it, and yet it was certainly English. I don't quite understand you, she said as politely as she could. Have you guessed the riddle yet? The Hatter said. No, I give up, Alice replied. What is the answer? I haven't the slightest idea, said the Hatter. Nor I, said the March hare. Alice shied wearily. I think you might do something better with the time, she said, than waste it in asking riddles that have no answers. And she continued her walk. ஆலிஸ் அந்த 2 பாதையில் ஒரு பாதை வழியாக போகிறா. அங்கே ஒரு வீடு இருக்குது. வீட்டுக்கு முன்னால் மரம் இருக்குது. அந்த மரத்தோட நிழலில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு டேபிள் போட்டிருக்காங்க.
இந்த டேபிளில் யார் யார் இருக்காங்க அப்படின்னா அந்த மார்ச் ஹேர் அந்த முயலும், அடுத்தது வந்து அந்த மேட் ஹேட்டரும் உட்காந்துருக்காங்க. உட்காந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டீ குடிச்சிட்ருக்காங்க. அவங்க 2 பேருக்கு இடையில வந்து ஒரு டார்மவுஸ், ஒரு சின்ன எலி வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா அவங்க 2 பேருக்கு இடையில படுத்து தூங்கிட்டுருக்கு, நல்லா ஆஸ்லி தூங்கிட்டுருக்கு. அவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட கையை வந்து அவங்களோட எல்போஸை வந்து அது மேலே வச்சுருக்காங்க. நல்லா குஷன் மாதிரி இருக்குது. உடனே இவ வந்து பார்க்குறா, ஆலிஸ் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அவங்க 2 பேரும் அவங்களோட எல்போஸ் அந்த டார்மவுஸ் மேலே வச்சுட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க என்ன இப்படி பேசிகிட்டு இருக்காங்க, அதுக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்குமே அந்த டார்மவுஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆலிஸ் வந்து நினைக்கிறா. ஒரு வேளை அது தூங்குறதுனால அதுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் தெரியல போல அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறா. அந்த டேபிள் வந்து நல்லா பெருசாக தான் இருக்குது. இப்போ அதில் 3 பேர் மட்டும்தான் இருக்காங்க. மார்ச் ஹேரு, ஹேட்டர், டார்மவுஸ், இந்த 3 பேர் மட்டும்தான் இருக்காங்க. அவங்க வந்து ஒரு கார்னரில் தான் உட்காந்துருக்காங்க. இப்போ உடனே அந்த டேபிளை நோக்கி போன உடனே அவங்க எல்லோரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இங்கே இடம் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆலிஸ் வரதை பார்த்துட்டு உடனே அதுக்கு ஆலிஸ் என்ன சொல்கிறான்னா இங்கே தான் நிறைய இடம் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக சொல்கிறா. அந்த எண்ட் ஆஃப் த டேபிள் கிட்ட வந்து ஒரு ஆர்ம் சேர் இருக்குது, நல்லா பெருசாக ஒரு ஆர்ம் சேர் இருக்குது. அதில் போயிட்டு உட்கார்றா. உட்காந்த உடனே அந்த மார்ச் ஹேர் என்ன பண்ணுது அப்படின்னா ஹாவ் சம் வைன், கொஞ்சம் வைனை குடி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுற டோனில் வந்து சொல்லுது. உடனே ஆலிஸ் வந்து அந்த டேபிளை சுற்றி பார்க்குறா. அதில் வந்து எந்த ஒரு வைனுமே காணும். அதில் என்ன மட்டும்தான் இருக்குன்னா டீ மட்டும்தான் இருக்குது. உடனே அவள் வந்து சொல்கிறா, இங்கே எந்த வைனும் இல்லை, என்னை குடிக்க சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து சொல்கிறா. ஆமாம், இங்கே எதுவுமே வைன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மார்ச் ஹேரும் சொல்லுது. அவள் உடனே ரொம்ப கோவமாக இல்லாத உன்னை எப்படி என்னை குடிக்க சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக ஆலிஸ் வந்து கத்துறா. அதே மாதிரி உடனே அவள் கத்துறதுக்கு இந்த மார்ச் ஹேர் என்ன பண்ணுதுன்னா நாங்கள் வந்து உன்னை கூப்பிடாதப்ப நீ எப்படி எங்களோட பிளேஸ்க்கு வந்த, அழைக்காதவங்க இடத்துக்கு நீ எப்படி வந்த, அது மட்டும் நாகரிகமா, நீ அது வந்து குற்றம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மார்ச் ஹேர் வந்து அவளை பார்த்து கேட்குது. இது வந்து உங்களோட டேபிள்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஆலிஸ் வந்து சொல்கிறா. அது மட்டும் இல்லாமல் இதுதான் நல்ல பெரிய டேபிளாக இருக்கே, உங்களை தாண்டி உங்கள் 3 பேரை தாண்டி நிறைய இடம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து ஆலிஸ் வந்து ஆன்சர் பண்ணுறா. உடனே அந்த மேட் ஹேட்டர் என்ன சொல்லுது அப்படின்னா சரி, என்னோட ரிடிலுக்கு வந்து நான் ஒரு சில புதிர்கள் வந்து உங்ககிட்ட சொல்கிறேன், அதுக்கு வந்து ஆன்சர் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட ஆலிஸ் கிட்ட கேட்குது. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுது அப்படின்னா ரேவன் அப்படின்றது அண்டங்காக்கா, அது ஏன் வந்து ரைட்டிங் டெஸ்க் மாதிரி அதாவது பிளாக் போர்டு மாதிரி கருப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட ஃபஸ்ட்டு ரெடியில் வந்து கேட்குது. ஆலிஸ் வந்து அப்படியே பயந்து போயிட்டு குழப்பமாக இருக்கிறா. இதுக்கான ஆன்சர் வந்து அவளுக்கு தெரியலை. நீங்கள் கேட்குறதுல எந்த ஒரு மீனிங்குமே இருக்க மாதிரி தெரியலையே, ஆனால் நீங்கள் கேட்குற பசில் வந்து இங்கிலீஷில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து சொல்கிறா. அவளால் எந்த அளவுக்கு பொலைட்டாக சொல்ல முடியுமோ அந்தளவுக்கு பொலைட்டாக உங்களோட பசிலை வந்து என்னால் புரிஞ்சுக்க முடியலை அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து சொல்கிறா. ஆன்சர் உன்னால் எதாவது கெஸ் பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேட் ஹேட்டர் வந்து கேட்குது. இல்லை என்னால் கண்டுபிடிக்க முடியலை, அதோட ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆலிஸ் வந்து கேட்குறா. உடனே அந்த ஹேட்டர் என்ன சொல்லுதுன்னா எனக்கும் ஒரு துளி அளவு கூட ஐடியா இல்லை, அதோட ஆன்சர் என்னன்றது எனக்குமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹேட்டர் சொல்லுது. அந்த மார்ச் ஹேரும் சொல்கிறாங்க. உடனே ஆலிஸ் வந்து அப்படியே பெருமூச்சு விடுறா. ஆன்சரே தெரியாமல் இவங்க நம்மக்கிட்ட கேட்டிருக்காங்களேன்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறா அப்படின்னா நீங்கள் ஏன் உங்களோட டைமை இப்படி வேஸ்ட் பண்ணுறீங்க, ஆன்சர் தெரியாத ஒரு கொஷினுக்கு ஏன் வேஸ்ட் பண்ணுறீங்க, அதுக்கு வேறு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக ஒன்று செய்யலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறா அப்படின்னா அந்த பிளேஸை விட்டு நடந்து போகிறா. சடன்லி she found herself in the middle of a field where the Queen of Hearts was playing cracky. Her gods and gardeners were shaped like cards. One gardener had planted white roses by mistake and then painted them red. Off with their heads shrieked the queen, I hate white roses. இப்போ அவள் வந்து நடந்து போயிட்டுருக்கா. எங்கே வரைக்கும் அப்படின்னா குயின் வந்து ஒரு இடத்துல விளையாடிட்டு இருக்காங்க ஒரு ஃபீல்டில். அந்த இடத்துல வந்து அவள் ரீச் ஆகிறா. அவங்க என்ன விளையாடுறாங்க அப்படின்னா கிராக்கி அப்படின்ற ஒரு கேம் வந்து விளையாடிட்டு இருக்காங்க. அவங்க விளையாடும் போது அவங்களுடைய பாதுகாவலர்கள் அந்த கார்டனர்ஸு எல்லாமே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கார்ட்ஸ் மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு கார்டனர் மட்டும் தவறுதலாக ஒயிட் ரோசஸில் வந்து ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து குயினுக்கு பிடிக்காது. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஒயிட் ரோசஸை வந்து பெயிண்ட் பண்ணிகிட்ருக்காங்க, ரெட் கலரில் மாற்றிட்டுருக்காங்க. ஆனால் அதை குயின் பார்த்துட்டு கத்துறாங்க, அவனோட தலையை வந்து வெட்டு, ஏன்னா எனக்கு வந்து ஒயிட் ரோசஸ் பிடிக்காதுன்னு தெரிஞ்சும் என்ன பண்ணியிருக்காங்க ஒயிட் ரோசஸ் மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க, ரொம்ப கோவமாக கத்துறாங்க.
Then she noticed Alice and asked her, "Have you ever played croquet?" "Yes," Alice timidly answered, "but I have never used a flamingo or a hedgehog." "Play with me," ordered the queen, "and let me win, or I will have your head." Alice tried her best to play well, but she had trouble with her flamingo. "Off with her head," cried the queen. Just then, a trumpet sounded in the distance calling court to session. இப்போ குயின் வந்து ஆலிஸை பார்த்துட்டு, என் கூட நீ வந்து கிராக்கி கேம் விளையாட வரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இவள் அப்படியே தயங்கிக்கிட்டே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் பண்ணுறா. ஆனால் இவளுக்கு வந்து அந்த ஃப்ளமிங்கோ அப்படின்றது கொக்கு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு உயிரினம். ஹெட்ஜாட் அப்படின்றது முள்ளம்பன்றி. அந்த கார்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அவளுக்கு வந்து விளையாட தெரியாது. ப்ளே வித் மீ ஆர்டர் தி குயின். ஆனால் குயின் வந்து ஆர்டர் பண்ணுறாங்க, நீ என் கூட விளையாண்டு தான் ஆகணும், ஒன்று என்னை ஜெயிச்சாகணும், நீ தோத்துட்ட அப்படின்னா உன்னோட தலையை வெட்டிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணுறாங்க. ஆலிஸ் வந்து அவளால் முடிஞ்ச அளவுக்கு விளையாட ட்ரை பண்ணுறா. ஆனால் அவளுக்கு அந்த ஃப்ளமிங்கோ கிட்ட விளையாடுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உடனே வந்து குயின் வந்து கத்துறாங்க கோவத்தில், இவளோட தலையை வந்து வெட்டுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது ட்ரம்பட்டோட சவுண்ட் வந்து தூரத்துலேருந்து கேட்குது. கோர்ட் வந்து கூட போகுது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்பட் அடித்து எல்லாருக்கும் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. Everyone rushed into the courtroom. "Court is now in session," announced the White Rabbit. "Will Alice please come to the stand?" Alice took the stand and looked at the jury box, where the March Hare and the Mad Hatter were making noise. The Dormouse leapt and the Cherish Cat smiled at her. "What's going on?" asked Alice. "You are guilty of stealing the delicious heart-shaped dots," accused the queen. "And now you must be punished. Off with her head, off with her head," yelled the queen. "How silly," replied Alice. "I did not have the slightest idea what you were talking about. I was only playing croquet." எல்லாருமே வந்து ரொம்ப வேகமாக போயிட்டு அந்த கோர்ட் ரூம்க்கு அசம்பிள் ஆகுறாங்க. இப்போ கோர்ட் வந்து கூட போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒயிட் ரேபிட் வந்து அனௌன்ஸ் பண்ணுது. ஆலிஸ் ஜூரி பாக்ஸில் வந்து நில்லு அப்படின்னு சொல்லிட்டு ஒயிட் ரேபிட் வந்து சொல்லுது. அங்கே பார்த்தோம் அப்படின்னா மார்ச் ஹேர் இருக்காங்க, அந்த மேட் ஹேட்டர் இருக்காங்க, அவங்களாம் சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. டார்மவுஸ் வந்து எப்பவும் போல் தூங்கிக்கிட்டே இருக்குது. அந்த செரிஷ் கேட் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஆலிஸை பார்த்து சிரிக்குது. உடனே ஆலிஸ் வந்து கேட்குறா, இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆலிஸ் வந்து கேட்குறா. அதுக்கு உடனே அது என்ன சொல்லுது அப்படின்னா, நீ வந்து திருடி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. என்ன திருடி இருக்க அப்படின்னா, குயினோட ஹார்ட் ஷேப்பில் இருக்கக்கூடிய டாட்ஸ் அப்படின்றது ஒரு விதமான நல்ல டேஸ்டியான ஸ்வீட்டு, அதை வந்து நீ திருடி இருக்க, அதனால் உனக்கு வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேட் வந்து சொல்லுது. அந்த குயின் வந்து கத்துறாங்க, அவளோட தலையை வெட்டுங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக கத்துறாங்க. இவ உடனே சொல்கிறா, இன்னும் இவங்க இவ்வளோ சில்லியாக இருக்காங்க, நான் வந்து எதுவுமே நடக்கலையே, நாங்கள் வந்து பேசிட்டு தானே இருந்தோம், கிராக்கி கேம் விளையாண்டுட்டு தான் இருந்தேன், இவங்க என்னை வந்து திருடினேன் அப்படின்னு சொல்கிறாங்களே, எனக்கு ஒன்றுமே புரியல, இவங்க சொல்கிறத பார்த்தா ரொம்ப சில்லியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆலிஸ் வந்து சொல்கிறா. Alice felt someone touch her shoulder. "Wake up, you have been sleeping for too long," said her sister softly. "I had a strange dream," said Alice. She told her sister about the white rabbit, the mad tea party, the queen of hearts, and the trial. But her sister wasn't paying attention. "You are reading again," mumbled Alice. As she stretched, Alice saw a little white rabbit with pink eyes scurry behind a tree. ஆலிஸ் வந்து ஃபெல் பண்ணுறா, யாரோ அவளோட ஷோல்டரை டச் பண்ணுற மாதிரி. எழுந்துரு அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வளோ நேரமாக தூங்கிட்டு இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு. யார் அப்படின்னா அவளுடைய சிஸ்டர் வந்து சாஃப்டாக எழுந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அவளை எழுப்பி விடுறாங்க. எனக்கு ஒரு வித்தியாசமான கனவு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆலிஸ் வந்து சொல்கிறா. என்னென்னலாம் நடந்துச்சு அவளோட கனவில், அந்த ஒயிட் ராபிட் பற்றி, அந்த டீ பார்ட்டி பற்றி, அந்த குயினோட கேம் பற்றி, அந்த ஸ்வீட் திருடினதை பற்றி, அந்த கோர்ட்டில் நடந்த ட்ரையல் பற்றி, இதெல்லாம் வந்து ட்ரீமில் தான் நடந்திருக்கு. இந்த ட்ரீமை பற்றி அவளோட சிஸ்டர்கிட்ட சொல்கிறா. ஆனால் அவள் சிஸ்டர் வந்து கவனமாக அதை கேட்குற மாதிரியே தெரியல. மறுபடியும் அவள் புக்கை தான் படிச்சிட்ருக்கா. இப்போவும் நீ வந்து புக்கு தான் படிச்சிட்ருக்கியான்னு கோவமாக ஆலிஸ் வந்து அப்படியே மம்பிள் பண்ணுறா. திடீர்னு பார்த்தோம் அப்படின்னா அங்கே வந்து சின்னதாக ஒரு ஒயிட் ராபிட் நல்லா பிங்க் கலரில் ஐஸோட அந்த ட்ரீக்கு பின்னால் தெரியுது. இது எல்லாமே வந்து
ஆலிஸோட கனவுல வந்து நடந்திருக்குது. இந்த ஆலிஸ் இன் ஒண்டர்லேண்ட் அப்படின்றது ஒரு வண்டர்ஃபுல்லான ஒரு நாவல். டைம் கிடச்சிச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ரீட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.